அன்னபூர்ணி சிந்து கிட்ட பூசாரி கிட்ட இப்படியெல்லாம் போய் சொல்லி சொன்னா நான் உன்னை மருமகளா ஏத்துக்கவே நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே நான் எந்த பொய்யும் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சிந்து சொல்றாங்க. என்னடி உனக்கு பொய் சொல்றதுதான் கை வந்த கலையாச்சு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. அவங்க இங்க சிந்து இருந்துட்டு இல்ல அது நிஜமாவே அவங்களுக்கு சாமி வந்துதான் அருள் சொன்னாங்க, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க உள்ளவங்க தண்ணி தெளிச்சும் பாக்குறாங்க. ஆனா சிந்து எழுந்திருக்கவே இல்லை. இங்க சிவாவும் பக்கத்துல வேகமா ஓடுறதுக்கு போறாங்க. ஆனா அன்னபூர்ணிக்கு பயந்து சிவாவும் அங்கேயே நின்றுறாங்க. இந்த நேரத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க டாக்டரை வர சொல்றாங்க. டாக்டர் இங்க சிந்துவை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல சந்தோஷமான விஷயம் தான், நீங்க பாட்டியாக போறீங்க, உங்க மருமக கர்ப்பமா இருக்கா அப்படின்னு அன்னபூர்ணியை பார்த்து இங்க டாக்டர் சொன்னதும் அன்னபூர்ணிக்கும் மகா ஸ்னேகாவுக்குலாம் அதிர்ச்சி ஆகுது. சிவா சந்தோஷப்படுறாங்க, சிந்துவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்னேகாவும் மகாவும் இருந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, அதான் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டோமே, அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அன்னபூர்ணி என்னையா டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிவா இருந்துக்கிட்டு ஆமா பெரியம்மா, டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் சிந்துவை மனைவியை ஏற்று அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய குழந்தை தான் சிந்து வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியால நம்ப முடியல, இவன் எதுவும் பொய் சொல்கிறாளையா, இந்த வீட்டில் வர்றதுக்காக நான் மருமகளாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பொய் சொல்கிறலா, அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறியாயா அப்படின்ட்டு அன்னபூர்ணி கேட்குறாங்க. இல்லை பெரியம்மா, அவள் பொய் சொல்லலை, அவள் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதான் அந்த டாக்டரே சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட சிவாவும் சொல்கிறாங்க. உடனே என்னையா அப்போனா நீ என்னுடைய பேச்சை மீறி அவ கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அன்னபூர்ணி கேட்குறாங்க. இல்லை பெரியம்மா, நீங்கள் அவ கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவளை நான் மனைவியை ஏற்றுக்கிட்டு அவள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் பெரியம்மா அப்படின்னு இங்கே சிவா சொன்னதும் இங்கே சிந்து இப்போனாச்சும் அவங்க பெரியம்மா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு டாக்டருக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அன்னபூர்ணி என்னன்னு செய்யணும் தெரியாமல் ஏற்றுக்கவா வேண்டாமான்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷாக் ஆகிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, பைரவியும் சந்தோஷப்படுறாங்க. இது சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.